டீச்சர் நேயர்களுக்கு வணக்கம். என்ன விஷயமா நம்ம இப்ப போறோம்னா, அரசு கல்லூரி மாணவி ஒருத்தவங்கள அதே கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் பாலியல் துன்புறுத்தல்கள் கொடுத்ததா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்களில் அவங்கள ஆடையை கழற்ற சொல்லியும் வீடியோ காலில் தொந்தரவு கொடுத்ததா கூறப்படுது. அது விஷயமா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். டீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் முசவத் நகர் பகுதியில் ஒரு கல்லூரி இயங்கி வந்ததா கூறப்படுது. அந்த கல்லூரியில பேராசிரியரா துஷ்யந்த் குமார் பணியாற்றி வந்ததா கூறப்படுது. அதே கல்லூரியில இந்த மாணவி பிஎஸ்சி இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த மாணவியை அந்த கல்லூரி ஆசிரியர் கவனிச்சுட்டு வந்திருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அந்த மாணவியை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இரவு நேரங்களில் 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கால் பண்ணி அவரது ஆடைகளை கழட்ட சொல்லியும் ஒத்துக்கலை அப்படின்ற பட்சத்தில் அவர் இப்போ நான் ஃபெயில் போட்டுருவேன், அப்படி இல்லை ரிசல்ட்டை தாமதப்படுத்திடுவேன், மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் மார்க்கில் பார்த்திங்கன்னா நான் கை வச்சிடுவேன், குறைச்சிடுவேன், ப்ராக்டிக்கல் மார்க்கே ஒன்றுக்கு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தொந்தரவு கொடுத்துருந்துருக்காரு. அந்த மாணவியும் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்கிட்ட ரொம்ப எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆசிரியர் ஒத்து வராத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பல நாட்களாகவே பார்த்திங்கன்னா இந்த வற்புணர்வுக்கு ஆளாயிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஆசிரியரையே நேரில் போய் தொடர்ந்து பேசியிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா என்னை தொந்தரவு கொடுக்காதீங்க, நான் படிப்பட்ட பொண்ணு இல்லைன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆசிரியர் பார்த்திங்கன்னா அதில் உடன்படுறதா தெரியல. தினமும் பார்த்திங்கன்னா நைட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறதும் ஃபோன் பண்ணுறதும் இரவு நேரங்களில் நைட்டு 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கால் பண்ணி ஆடைகளை கழட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி தொந்தரவு கொடுத்துருந்துருக்காரு. அந்த மாணவி பொறுத்து பார்த்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அதாவது அவரோட பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து உடனே தாமதம் பண்ணாமல் அருகில் இருக்கிற காவல் நிலையத்தை அணுகியிருக்காங்க. காவல் நிலையத்தில் இதை கேஸ் ஃபைல் பண்ணி உடனே பார்த்திங்கன்னா காவலர்கள் அந்த ஆசிரியரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணப்பட்ட ஆசிரியரை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. விசாரணையை தொடர்ந்து அந்த பெண் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது அந்த பெண்ணை ஆசிரியர் துன்புறுத்தியதாகவும் அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் வச்சிருக்கிறதாகவும் வீடியோ கால்ஸ் பண்ணது, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு, இது எல்லாமே ஆதாரம் வச்சிருக்கேன், கண்டிப்பாக ஆசிரியரை நான் விட மாட்டேன், நான் கோர்ட்டில் இதை அனைத்துமே சமர்ப்பிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.